எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களாட்சி என்பது மக்களாலே தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுகிற அமைப்பு. ஆனால் அந்த மாதிரியான அமைப்பு, அந்த மாதிரியான முறை இங்கே இருக்கிறதா? வாக்கு நாம் செலுத்துகிறோம், ஆனால் அந்த அதிகாரம் மக்களுக்கானதாக அமைகிறதா என்ற கேள்வி நாம் எழுப்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. நீண்ட நெடிய காலமாக இங்கே அதிகாரங்கள் பெரும் முதலாளிகளின் வளர்ச்சிக்காக, அவர்களுடைய வருவாய் பெருக்கத்திற்காக, அவர்களுடைய வசதியான வாழ்க்கைக்காக கட்டமைக்கப்படுகிறதை ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்களினுடைய உணர்வு, உரிமை இது எதுவுமே மதிக்கப்படுவதில்லை. அவர்களுடைய உயிரை பற்றியும் இந்த அதிகாரங்கள் கவலைப்படுவதும் இல்லை. குறிப்பாக உழைக்கும் வேளாண் பெருங்குடி மக்கள் உழுது விதைச்சு அறுத்து உலகத்திற்கு உணவு படைக்கிற உழவர்குடி மக்கள் இந்த நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? அவர்கள் கேட்கும்போது ஏழை ஏழை விவசாயிகள், ஏழை எளிய விவசாய மக்கள் என்று சொல்கிறார்கள். விவசாயி ஏன் ஏழையா இருக்க? டெல்லியில் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதை என்னன்னு கேட்காம பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி ஏன் அவன் தலைநகரில் போராடிட்டு இருக்கான்? நாங்கள் விளைய வைக்கிற பொருளுக்கு ஒரு நியாயமான விலையை உறுதி செய்ய, ஒரு விலையை உறுதி செய் என்பதுதான் அவனுடைய கோரிக்கை. 2014 அவர் ஆட்சிக்கு வரும்போது இந்த போராட்டம் தொடங்குச்சு. அப்போ நாங்கள் வந்து அவங்க கோரிக்கை வச்சு போராடும் போது நான் வந்து இதை நிறைவேற்றுவேன்னாரு. 10 ஆண்டு முடிஞ்சிருச்சு. 10ஆவது ஆண்டு நிறைவில் மறுபடியும் அந்த கோரிக்கை வச்சு போராடும் போது துப்பாக்கி சூடு நடத்து கொன்னுட்டார் விவசாயி. இது எப்படி இருக்குது பாருங்க. இங்கே இருக்கிற முதல்வர் தீவிரவாதிகளைப் போல விவசாயிகளை நடத்துகிறார் என்று குற்றஞ்சாட்டுறார். ஆனால் நாங்கள் சிப்காட் தொழிற்சாலைக்கு எங்கள் விளைநிலங்களை பறிக்காதீர்கள் என்று திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் போராடுகிற போது 7 பேர் 7 விவசாயிகள் மேலே குண்டா சட்டத்தில் உள்ளதுக்கு போட்ட பெருமகன் நம்மால் தான், நம்ம ஐயா ஸ்டாலின் தான். அவன் தீவிரவாதி மாதிரி நடத்துகிறார் என்றாரு, இவர் எப்படி நடத்துகிறாரு? இவர் குண்டாசுங்க, ரெண்டு ஒன்று தான். விவசாயிகள் இங்கு மதிக்கப்படுவதில்லை, மிதிக்கப்படுகிறார்கள். உலகத்தில் வேளாண்மையை இந்த அளவுக்கு போற்றிய ஒரு இனம் உலகில் கிடையாது. உலகிற்கு அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் நாம் என்பதை என் அன்பு மக்கள், என் அருமை தம்பிதங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்படி உலகிற்கு கற்றுக் கொடுத்தோன்னு சொல்ற? ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞன் சுசுமுகோனோ படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தட்டினீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டிற்கு, ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்தி கொண்டோம், செதுக்கி கொண்டோம் என்று பேசியது இருக்குது, சொன்னது எழுதியது இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை எப்படி செய்வது என்று வெள்ளைக்காரன் இங்கே வந்து வியந்து போனா நம்முடைய உளவாண்மையை பார்த்து. ஒவ்வொருத்தனும் மிரண்டு போனான், என்னடா இப்படி இருக்குன்னு. ஏன்னா தமிழனுக்கு வேளாண்மை என்பது தொழில் அல்ல, அது அவன் வாழ்வியல், அவனுடைய பண்பாட்டு மரபு. அந்த உழவர் குடிகளை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மொழி, மறைமொழியில் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார். உழுவார் உலகிற்கு அணி அத்தாற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறான். இந்த குரல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த இதுல எதுவுமே வேணாம்னு பற்றற்று துறவரம் கொண்டு போன ஒரு துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்துட்டான்னா வாழ முடியாது, செத்து போயிடுவான்றான். ஏன்னா அவனுக்கும் சோறு இவன் தான் போடணும். இங்க வேளாண்மையை போற்றாத நாடு பிச்சை எடுக்கும், அது எடுக்குது. அவ்வப்போது தக்காளிக்கு, பருப்புக்கு, வெங்காயத்துக்கு வெளிநாட்டில் போய் கையேந்தி நிற்கிது இந்த நாடு. ஆனால் அதை சாதாரணமாக என் மக்கள் கடந்து போகிறார்கள்.
இன்னைக்கு வேளாண் குடிமக்கள் டெல்லியில வீதியில் நின்று போராடுகிறார்கள் என்றால் காரணம் வந்து அவர்களுக்காக இல்லை, நமக்காகத்தான். இதை ஒவ்வொரு நாட்டின் குடிமகனும் எண்ணி பார்க்கணும். ஏன் வேளாண் குடிமக்களுக்கு இந்த கஷ்டம் வருது? எதனால இந்த நிலைமை இருக்குது? விவசாயி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று ஒரு அரசு சொல்லுதுன்னா எவ்வளவு பொறுப்பற்ற அரசு, எப்படிப்பட்ட கேடுகட்ட அரசு! விவசாயி ஏண்டா கடனாளியானா? அந்த கேள்வி எழணுமா இல்லையா? ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் கடனாளி ஆயிட்டானா நாடு இல்லது, சுடுகாடுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று. பசியற்ற நாடாக, வறுமை பிணியற்ற நாடாக அது வளர்ந்து வருதுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வறுமையில் வாடுகிறான், வாழ முடியாது சாகிறான், கடனிலே தவிக்கிறான் என்றால் அந்த நாடு சுடுகாடு என்று சொல்லுவது. எப்படி சொல்கிறார்கள்? மாணவர் கல்வி கடனை, மாணவன் ஏன் கடலானா? கல்வி கடன். அது ஏன் கடன்? கல்வி கொடுப்பது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு நீ வச்சது யாரு? அப்ப எதுக்கு அந்த அரசு? அது அரசா தரிசா? அறிவு ஒரு நாட்டின் ஆகச் சிறந்த செல்வம், அறிவு செல்வம். அந்த செல்வத்தை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு, கடமை. அதை ஏன் செய்யல? என்னை கடன் வாங்கி படிக்க வைக்கிறதுக்கு ஒரு அரசு தேவையான்பர், அதுக்கு ஓட்டு போட்டு நிறுவனமான்பர். ஆத்திரம், கோபம், வெறி வரணும்ல. என்னதாண்டா நடக்குது இந்த நாட்டில்னு? இந்த அநீதியை எப்படி சகித்துக்கொள்ள முடிகிறது உங்களால்? எப்படி சகித்துக்கொள்ள முடிகிறது? இந்த காரணம் ஏன்? காரணம் இந்த பொறுப்பற்ற அதிகாரங்களால் தான் மாணவர்கள் கடன் வாங்கி படிக்க வேண்டியது இருக்கு. ஏன்? அரசு பள்ளிக்கூடம் வச்சிருக்கா? வச்சிருக்கு. அரசு கல்லூரி வச்சிருக்கா? வச்சிருக்கு. ஆனால் ஏன் அப்போ அங்கே போய் மாணவர்கள் படிக்கிறது இல்லை? அது இலவசமாக தருதா? இலவசமாக தான் தருது. ஆனால் ஏன் அங்கே போய் படிக்கிறது இல்லை? தரமா இல்லை, தரமா இல்லை. அரசு மருத்துவமனை வச்சிருக்கா? வச்சிருக்கு. பல ஆயிரம் கோடி அதுக்கு நிதிநிலை அறிக்கையில், நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதுக்கு ஒதுக்குது, கல்விக்கென்று ஒதுக்குது, பல ஆயிரம் கோடியை ஒதுக்குது. ஆனால் ஏன் மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறது இல்லை? ஏன் இந்த அரசு துறை சார்ந்தவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், முதலமைச்சர், இவர்கள்லாம் காய்ச்சல் வந்தால் அல்லது உடம்பு முடியலன்னா ஏன் அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்கறது இல்லை? ஏன்னா தரம் இல்லை. அரசை நடத்துறது யாரு? அவர்கள் தான். ஏன் தரமில்லாத நடத்துகிறாங்க? தரங்கட்டவர்கள்ட்டே 60 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியை கொடுத்ததுனால இது தரங்கட்டு போயிட்டுது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவது எல்லாம் மிகத்தரமாக இருக்கிறது. என் நாட்டில் மட்டும் ஏன் தரங்கட்டு கிடக்கு? தனியார் முதலாளி நடத்துறதா நல்லா இருக்கும்னு நம்ப சொல்லுதே நாட்டு மக்களை. அதை நீங்க நம்புறீங்களா? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம், 130 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் முடியாது, ஒரு ஆட்சியால் முடியாது, தனிப்பெரும் முதலாளி அதானி அம்பானியால் தான் முடியும் என்று நம்ப சொல்லுகிறது இந்திய நாடும் அந்த ஆட்சி அதிகாரமும். நீங்களும் நம்புகிறீர்கள். உங்களுக்கு பெட்ரோல் விற்கிறது யாரு? அம்பானி. மின்சாரம் தருவது யாரு? அதானி. ஏன் இதை அரசு உற்பத்தி செய்து தர முடியாதா? கல்வியை உங்களுக்கு கொடுக்கறது யாரு? தனிப்பெரும் முதலாளிகள். சாதாரணமாக ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறவன் 10 ஆண்டுகளில் பல்கலைக்கழக வேந்தர்களாக மாறி மிகப்பெரிய செல்வந்தர்களாக வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? இழப்பில்லாத வருவாய் பெருக்கமாக இருக்குது கல்வி. ஏன்னா கல்வி அடிப்படை தேவையாக இருக்குது. கட்டாயம் படிக்கணுங்கிற போது பிச்சை எடுத்து கடனை வாங்கி சொத்தை விற்று எல்லாத்தையும் வித்தாவது நம்ம பிள்ளையை படிக்க வைக்கணுங்கிற பெரும் தவிப்பு பெற்றோர்கள்ட்ட. மருத்துவம் அம்மாவுக்கு முடியல, எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும், பிள்ளைக்கு முடியல, எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றணும், பெருஞ்செலவு. தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்தா தான் நல்லா வைத்தியம் செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை. இதை தகர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் மகன், இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். எப்படி மாற்றுவாய் சீமான்? உலக தரத்துக்கு கல்வியை சரியா, சமமா, தரமா, இலவசமா என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தனியார் பள்ளிகளுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. அந்த நிலை உருவாக்க ஏன் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், முதலமைச்சர் பிள்ளைகள், வாரிசுகள் எல்லாம் அரசு பள்ளி கல்லூரியில் படி, சட்டம் போட்டுருவேன். முதலமைச்சருக்கு முடியல, அமைச்சருக்கு முடியல, அரசு மருத்துவமனை படுத்து வைத்தியம் பாரு. முடியாது, பதவி விலகி வீட்டுக்கு போ. நம்பிக்கை எப்படி வரும்? தம்பி செந்தில் பாலாஜிக்கு உடம்பு முடியல,
ஓமந்தூர் ராமசாமி நம்ம தாத்தா பேரில் இருக்கிற அரசு மருத்துவமனையிலாம் படுத்தாரு. 2 நாள் அவசர அவசரமாக தூக்கி காவேரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஏன் ஏன் அவங்க அரசு தான், அரசு மருத்துவமனை திறமல்ல, நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. ஏண்டா உங்கள் உயிரெலாம் சக்கரையில் செஞ்சுருக்கு, எங்கள் உயிர் சாக்கடை சகதியில் செஞ்சுருக்கா? நாங்கள் உங்களுக்கு எலி பாம்பு மருத்துவம் படிக்கிற மாணவர்களை அறுத்து பயிற்சி எடுக்கிற மாதிரி ஏழை உயிரை வச்சு நீங்கள் பயிற்சி எடுத்துப்பீங்க. இந்த நிலையை தலைகீழாக மாத்திரம் பேர் உலக தரத்திற்கு மருத்துவத்தை தூக்கி கொண்டு நிறுத்துறேன் பேர். அரசு தனியார் மருத்துவமனைக்கு போனால் காசு பறிப்பான், கொண்டு வருவான். அரசு மருத்துவருக்கு போனால் பெற்ற தாய்மாரி அருகில் இருந்து பார்த்து கொள்வார்கள். மருத்துவர்கள் கடவுளைப் போல, செவிலியர்கள் தேவதையைப் போல இருந்து நம்மை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை இந்த மண்ணில் நான் உருவாக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லை. என் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி படையெடுக்க வைப்பேன். என்ன செய்வாய் சீமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்த பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம். தமிழ் பயிற்று மொழி, எந்நாட்டு அறிவியல், எந்நாட்டு புவியியல், எந்நாட்டு வேளாண்மை, என்னுடைய வரலாறு எதுக்கு இங்கிலீஷில் படிக்கிற? நீ வேளாண்மை இங்கிலீஷில் படித்து ஆஸ்திரேலியாவில் போய் கத்திரிக்காய் நட போறியா, இல்லை அமெரிக்காவில் போய் நெல் விவசாயம் பண்ண போறியா? ஏன் உன் விவசாயத்தை எதுக்குடா இங்கிலீஷில் படிக்கிற? உன் விவசாயத்தை தமிழில் படிக்க வேண்டியதுன்னு. உன்னுடைய வரலாறு எதுக்கு இங்கிலீஷில்? உன்னுடைய புவியியல் அறிவியல் எதுக்கு இங்கிலீஷில்? எதுக்கு? ஆங்கிலத்தில் படி. ஆங்கில மொழி தெரியணும், தொடர்பு மொழி படிச்சுக்க. மீதி எல்லாம் தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. விரும்பினால் உலகின் எம்மொழியும் கற்போம், எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. மாற்றணும். ஏற்கனவே இருந்த கோட்பாட்டை தகர்க்கணும். எப்படி தகர்க்கணும்? ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, உன்னுடையதாக்கு. இந்த நாளா இன்னைக்கு இது நமதாக்கணும். இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் ரம்ஜான் பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உலகெங்கிலும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவின் அருளாசி எல்லா மக்களுக்கும் கிட்டட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் இனிய ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்கள். என் அன்பு சொந்தங்களே, கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளம் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்பித்தது, நீ ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, உன்னுடையதாக்கு. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. இவன் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று சம உணர்வோடு சந்தி. இவன் என்னுடன் பிறந்தவன், சகமானுடன். என்னை போலவே அவனுக்கு எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை, பசி, உறக்கம், கனவு, கண்ணீர் எல்லாம் உண்டு. என்னை போல சகமானுடன் அந்த உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடித்து தகர்க்க வந்திருக்கிறோம். அதுதான் இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் எடுக்கிற மாற்று அரசியல் புரட்சி. எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுவோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே செல்லும். முச்சந்தில் நின்று நானும் என் தங்கையும் என்று கத்திக்கொண்டிருக்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கொக்கரிப்பார்கள். ஒரு நாள் நாங்கள் அதிகாரத்துக்கு வருவோம், அவர்கள் இது மாதிரி வீதியில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற காலம் உருவாகும். எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் உயிரினும் இனிய என் தம்பி தங்கைகளே, உங்களிடத்தில் அண்ணன் கேட்கிறேன். ஆசிரியர்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள், போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள் எதுக்கு போராடுகிறார்கள்? சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆசிரியர் தகு தேவை எழுதி, பணி நியமன தேர்வு எழுதி 40,000 ஆசிரியர் பெருமக்கள், தகுதி வாய்ந்த பெருமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே பின்பற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் உரிமை. ஆசிரியர் என்பவன் யார்? ஆசிரியர் யார்? நம்மை பெற்ற தாய் 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த என் பெற்றோர்களே, நம்மை பெற்றவர்கள் 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால்
20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை அறிவு கருவறையில் சுமப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு எனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள். இதுதானடா மகனே உலகம், இவர்தானடா உன் சித்தப்பன், இவர்தானடா உன் மாமா, இவர்தான் உன் தாத்தா, இவர்தான் உன் அத்தை என்று உறவுகளை காட்டினார்கள், உலகை காட்டினார்கள். ஆனால் இந்த உலகத்திற்கு என்னை அடையாளம் காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். இவன்தான் சீமான், இவன்தான் பகத்சிங், இவர்தான் அம்பேத்கர் என்று உலகிற்கு நம்மை அடையாளம் காட்டுபவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியர்களை போற்றாத சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருமா, வாழுமா? அவர்கள் வீதிக்கு வந்து போராடினால் அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்று பாருங்கள். உழவர் குடிமக்கள் ஒவ்வொரு நாளும் வீதியில் வந்து போராடுகிறார்கள். விலையை உறுதி செய், நாங்கள் விளைவித்த பொருளை கொள்முதல் செய், அந்த கொள்முதல் செய்த ஒழுங்கு சேமிப்பு கிடங்கு கட்டு, டாஸ்மார்க்கை பாதுகாக்கிற அளவிற்கு நாம் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்கிற அரசு பாதுகாக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அன்பு மக்களே, தெருவில் போட்டு மேலே ஒரு தார்பாயை போயிட்டு மூடுகிறார்கள். அது காத்தடித்தவுடன் தார்பாய் பறந்து போகிறது, மழையில் நனைந்து அப்படியே மூட்டையோடு நெல் முளைத்து நிற்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கொடுமையை எப்படி உங்களால் சகித்து கொள்ள முடிகிறது? மாவட்ட தலைநகர்களில் சேமிப்பு கிடங்கு கட்ட முடியாதா? ஆனால் டாஸ்மார்க் சரக்குகளை அப்படியா சாலையில் போட்டு வைக்கிறீர்கள்? அதை எப்படி பாதுகாக்கிறீர்கள்? குளிரூட்டப்பட்ட அறை, கண்காணிப்பு கேமராக்கள், கருவிகள், காவல்துறையை நிறுத்துகிறீர்கள். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை! முன்னாடி எல்லாம் குடிப்பவர்கள் சட்டப்படி குற்றவாளிகள். மது அருந்துகிறாயா, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கிறான் என்று கைது செய்து சிறைப்படுத்திய வழக்கு தொடுத்த காவல்துறை அதிகாரிகளை டாஸ்மார்க் சரக்கு அடுக்கி இருக்கிற அந்த கிடங்கை, குடோனை பாதுகாக்க நிறுத்துகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த தம்பிதங்கள், என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பாரு. எப்படி இருக்கு பாரு. ஆசிரியர் வந்துட்டான், மீனவர்கள் வந்துட்டாங்க வீதிக்கு, மாணவர்கள் வந்துட்டான், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏன் போறான்னாங்க? அவர்களுடைய பிடித்த பணம், அவர்களுடைய நிலுவைத் தொகை 7500 கோடி எங்கன்னு கேளுங்க. இந்த 2 கட்சி தானே, திமுக அதிமுக தானே, எங்க எவன் தின்னு ஏப்ப விட்டது? அவங்க ஆசை எடுத்து 7500 கோடி எங்க போச்சுன்னு தெரியல. என்னோட பிடித்த பணத்தை, என் சம்பளத்தில் நீங்கள் பிடித்து வைத்த நிலுவைத் தொகையை தாங்கள் என்று கேட்கிறார்கள். இது எவ்வளவு நியாயமான உரிமையான கோரிக்கை! இதற்கு இந்த அரசுகள் செவிசாய்த்தது உண்டா? நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? இந்த போக்குவரத்து தொழிலாளர் போறாங்க, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, அவங்க தான் போராடுறீங்க. ஐயோ, அவங்க மக்களுக்கு நியாயத்தை ஒரு தடவை நினைச்சு பாரு. நாளைக்கு அதே மாதிரி நீ வீதியில் நிற்கலாம், நிற்க வைப்பார்கள். போக்குவரத்து தொழிலாளி அவன் யாரு, எனக்கு மானியம் என் காசை கொடுப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி தானே பார்க்குறீங்க? என்னை எடுத்துக்கிறேன், நாங்கள் போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெற்றிருக்கேன்னு வைங்களேன். நான் என்ன நினைப்பேன்னா, சிறுக நமக்கு பிடித்த பணம் இருக்க வரும், நம்ம பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைப்பேன். தரலை, இப்போ என்ன பண்ணுறது? நான் ஓய்வு பெற்றவரை நிம்மதியாக வாழலாம்னு ஒரு கிரவுண்டு இடத்த வாங்கி, கடனை வாங்கி வங்கியில் வீடு கட்டியிருப்பேன். இந்த பணம் வரும், அந்த வங்கி கடனை கட்டிட்டு நிம்மதியாக வாழ்ந்து சாகலாம்னு. பணம் வரல, இப்போ என்ன பண்ணலாம்? இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் பிரச்சனை இருக்குல்ல. அந்த அடுத்தவன் பிரச்சனையை எண்ணி பார்ப்பவன் எவனோ, அடுத்தவன் கண்ணீரை துடைக்க கை நீட்டுபவன் எவனோ, அவன்தான் தலைவனாக இருக்க முடியும். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள் நாயகம். அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது சாப்பிடாதேங்கிறார். அவன் பசியோடு இருக்கும்போது நீ சாப்பிடாதரா, அது உணவல்ல, விஷங்கிறார். இவன் அடுத்த வீட்டுக்காரனை அடிச்சு கொள்றதுலே குறியா இருக்கான். இவன் எங்க போய் பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள். உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடிமக்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ பெருமக்கள், உயிர் காக்கும் மருத்துவர்கள். கொரோனா நேரத்தில் ஒவ்வொரு டாக்டரும் உங்களுக்கு கடவுளா தெரிஞ்சது. அவன் உயிரை பத்தி கவலைப்படாம அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துருந்தான். ஒரு தனியார் மருத்துவமனை உங்களை சேர்த்துக்கிட்டதா? யாராவது எனக்கு சான்று? ஒரு தனியார் மருத்துவமனை உங்களை சேர்த்ததா? அரசு மருத்துவமனையில் தான் சேர்த்தார்கள். நின்று ஊசி போட்டு உங்களுக்கு மருந்து கொடுத்து பாதுகாத்தவன் யாரு? அரசு மருத்துவர். அன்னைக்கு அவன் கடவுள். செவிலியர்கள்
தேவதைகள் ஒவ்வொரு செவிலியரும் அன்னை தெரேசாவாவில் இருந்து சேவை செய்தார்கள். 10 ஆட்கள். அவசர அவசரமா என் தங்கச்சிகளை சேர்த்த, நம்ம பிள்ளைகளை நர்ஸ் செவிலியராக சேர்த்த, உங்களை இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு பணி நிரந்தரம் சொல்லும்னு வார்த்தையை கொடுத்த, செய்யலை, ஏமாத்திட்ட. வீதியில் வந்து நின்று செவிலியர்கள் போராடினாங்க. இதெல்லாம் எப்படி தீர்மானம் செய்யறேன்? இந்த எல்லா போராட்டத்திலையும் நான் இருந்தேன், அதனால சொல்றேன். அன்னைக்கு தேவையா தெரிஞ்ச செவிலியர்கள் இன்னைக்கு தேவையில்லாம திரிகிறார்கள். இவர்கள்லாம் எதுக்கு? அன்னைக்கு கடவுள்களாக தெரிந்து தெய்வமாக தெரிஞ்ச மருத்துவர்கள் இன்னைக்கு தேவையில்லை இவர்களெல்லாம் என்று தெரிகிறீர்கள். அவர்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள். எல்லோரும் வீதியில் வந்து போராடும் போது நெசவாளி போராடுகிறார், மீனவ மக்கள் போராடுகிறார்கள், எல்லாருமே போராடுகிற போது அரசு சொல்லுது நல்ல ஆட்சியை கொடுக்கிறோம்னு. இந்த போராட்டங்களை புறந்தள்ளுகிற நீங்கள், டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு நாள் ஊதிய உயர்வு போராடினால் உடனே கவனம் செலுத்தி அக்கறை எடுத்து அதை நிறைவேற்றுவீர்களா மாற்றீர்களா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். டாஸ்மார்க் ஊழியர்கள் நாங்கள் பணி செய்ய மாட்டோம், சரக்கு ஊற்றி யாருக்கும் கொடுக்க மாட்டோம், சரக்கு எடுத்து விற்க மாட்டோம் என்று கடை விட்டு வெளியேறி வீதிக்கு வந்து போராடினால் அடுத்த நொடியில் அந்த பிரச்சனை என்னன்னு எடுத்து இருப்பார்கள். எப்படிப்பட்ட அரசை நிறுவியிருக்க பத்தியில? எப்படி? காவல்துறை மட்டும் போராட வரல. ஏன்? சங்கம் இல்லை. காவல்துறை போல பணி செய்கிற ஒரு துறை இருக்குன்னு நினைக்கிறேன் நீ. ராணுவ வீரர் இருக்கான்ல, ராணுவ வீரர், அவனுக்கு 2 மாசம் விடுமுறை இருக்கு. நீதிபதி இருக்காங்கல்ல, நீதிபதி, ஏப்ரல் மே இந்த 2 மாசம் நீதிமன்ற விடுமுறை இருக்கு. எல்லாருக்கும் விடுமுறை இருக்கு. ஒரு போலீஸ்காரனுக்கு விடுமுறை இருக்குன்னு நீ நினைக்கிறியா? இல்லை. ரம்ஜானுக்கு நிற்பான், தேர்தல் வந்தாலும் நிற்பான், திருவிழானாலும் நிற்பான், உன் வீட்டு கல்யாணத்துக்கு வருவான், கருமாதிக்கு வருவான். சாலையில் விபத்தில் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் போயிட்டு தான் இருப்பான், இறங்கி பார்க்க மாட்டான். செத்தனை அப்பாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், மச்சனாக இருக்கலாம், பார்க்காம போயிட்டு இருப்பான். ஆனால் செத்து ஒருத்தன் விழுந்தான்னா இந்த பணத்துக்கு முதல் சொந்தக்காரன் நான் தான் வந்து நிற்கிறது போலீஸ்காரன் தான். நீ எல்லாருக்கும் கொடுக்கறத டிப்ஸும்ப, அன்பளிப்பும்ப, போலீஸ்காரனுக்கு கொடுக்கறத லஞ்சம்ப. உனக்கு ஒரு நோய். ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறேன்? அந்த சம்பளத்தை வச்சு எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறேன்? பார், மிக குறைந்த சம்பளத்திற்கு அதிக சேவை செய்கிற ஒரு துறை இருக்குன்றால் அது போலீஸ் தான். இப்போ என்ன செய்யலாம் சீமான்? போலீஸுக்கு வார ஒரு முறை விடுமுறைடா. நாம் தமிழர் ஆட்சி வந்தானே வார ஒரு முறை விடுமுறை. எப்படி விடுமுறை? சுழற்சி முறையில். இந்த வாரம் ஒரு தம்பி சனிக்கிழமை விடுமுறை எடுத்துட்டாருன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட சுற்றுலா. எங்கே போகிற? சிங்கப்பூரா போ, மலேசியா போறியா போ, இல்லை ஊட்டியா கொடைக்கானல குடும்பத்தோட போ, அரசு செலவு போயிட்டு வா. மன அழுத்தத்தை குறைக்கிறது. 8 மணி நேரம் தான் ஆண் காவலருக்கு பணி, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் தான். அதுவும் வந்து கற்பகாலமா பேறுகாலமா 1 வருஷம் வீட்டில் இரு, உனக்கு சம்பளம் நோ பிடித்தம், 1 வருஷம் சம்பளம் வீட்டில். குழந்தை எங்கே வருது? அரசு மருத்துவமனைக்கு போ. ஏன்? அதான் ஆகச்சிறந்த மருத்துவத்தை தர அரசு தயாராகிடுச்சு. உலக தரத்திற்கு மருத்துவம் இருக்கு, நீ அங்கே போய் படுத்துக்க தங்கச்சி, உனக்கு எல்லாம் தரும். மாத்து. காவலர்கள் எண்ணிக்கை பத்தல, கூடுதலா எடு. கல்வி மருத்துவத்தை தரமா கொடு. அவனுக்கு 10,000க்கு மேல செலவு காசு தேவைப்படாது. ஏன்? பிள்ளை எத்தனை பிள்ளை பத்தாலும் அரசு படிக்க வைக்குது. என்ன சட்டம் போடுது? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள், பெற்றுக் கொடுங்கள் எங்களிடம், கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். சட்டம். ஏன் என் பிள்ளைக்கு அறிவு வளர்க்கிறேன்? ஏன் நாடு, என் மக்கள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் அறிவிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று உலகம் கொண்டாடணும். யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுகிறது, முன்பு அறிவிலே சிறந்தவர்களாக யூதர்கள் இருந்தார்கள், இன்று அவர்களை முந்திக் கொண்டு தமிழர்கள் போகிறார்கள் என்று. அதை நிலைநிறுத்தி வைப்பேன். உலகம் என்னை பார்த்து பயப்படுது. எனக்கு ஒரு தனி நாடு வரக்கூடாதுன்னு ஏன் பயப்படுது? தமிழனோட அறிவியல் தொழில்நுட்பம் உழைப்பில் எவனும் போட்டிவிட முடியாது. உலக வல்லாதிக்க நாடுகளில் எல்லா துறைகளிலும் ஆக சிறந்த மேதைகள் தேடிப்பார் தமிழன். அமெரிக்காவில் ஆக சிறந்த மருத்துவன், சிங்கப்பூர்ல சிறந்த மருத்துவன். இன்னைக்கு சிங்கப்பூரின் அதிபர் யார்? தமிழன். நீ தண்ணின பெருமை தெரியாம தாழ்ந்து விழுந்து போனாய். மாத்திரம் பேர் பிரிவென்டிவ் ஃபோர்ஸ் எடுப்பேன். குற்றம் நடந்த பிறகு பிடிச்சு சிறைப்படுத்துகிற தண்டிக்கிற காவல்துறை தானே நீ இதுவரை பார்த்திருக்க. குற்றம் நடப்பதற்கு முன்பே
தடுக்கிற காவல் படையை உருவாக்குறேன், பிரிவென்டிவ் ஃபோர்ஸ். எப்படி உருவாக்குவாய் சீமான்? இப்போ ஒரு போலீஸ்காரரை பார்த்தீங்கன்னா இவர் போலீஸ்னு தெரியும், முடி வெட்டு உடல் எல்லாம். ஏன் போலீஸ்? நான் எடுக்கிற போலீஸோ போலீஸ்னு உனக்கு தெரியாது. எப்படி பண்ண? குள்ளமாக இருப்பார், ஒல்லியாக இருப்பார், பாவம் போல தாடி வச்சுட்டு இப்படியே இருப்பார். அவர் போலீஸ்னே உனக்கு தெரியாது. இந்த கூட்டத்தில் 10 பேர் இருப்பார். ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை சீண்டின்னு வச்சுங்க, கையை பிடிச்சி கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் கம், எங்கே கூட்டி வாங்க, யார் நீ வாயா, அங்கே நிற்கும் ஜீப்பு ஏற்றி விடாம அடி. அப்போ வந்து ஏன் நீ போலீஸா? ஆமாம் போலீஸு. நீ நினச்சிக்கிட்டு இருப்ப தேட்டரா, அங்கே 2 பேருக்கு வந்திருப்பேன், சந்தையா அங்கே 10 பேர். எந்த இடத்துல நீ சட்டம் செய்ய முடியாது. எவன் போலீஸு எவன் பொதுமக்கள்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, கொண்டே வருவான். அப்போ என்ன பண்ணுவ? குற்றம் செய்ய நீ பயப்படுவ. உன் வீட்டில் வாட்ச்மேன் போடுற எதுக்கு? திருடன் வரும்போது வந்து திருடிட்டு போகும்போது திரட்டி பிடிக்கவா? இல்லை, வருவதற்கு முன்பே தடுக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட அரசை நீ நிறுவீரியா? பிஜேபி வந்துடும். சீமானுக்கு போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும். அதை சொல்றதுக்கு நீ எதுக்கு இருக்கு? செத்துப்போ, விஷம் குடி செத்துப்போ. எனக்கு போட்டால் நான் தாண்டா வருவேன். அது எப்படா பிஜேபி வரும்? முட்டாப்பல. என் வீட்டில் சுவிட்சா போட்டால் உன் வீட்டில் அப்படிடா லைட் எரியும் பைத்தியக்காரா. எனக்கு போட்டால் நான் தாண்டா ஜெயிப்பேன். இந்த திமுக ஒரு கோஷ்டி, சீமானுக்கு போட்டாதீங்க பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டாதீங்க பிஜேபி வந்துடும், எங்களுக்கு போட்டால் மொத்தமாக வந்துடும். இப்போ வந்துருச்சுங்கிறேன். வந்துருச்சு. எப்படி? இந்த ஆண்பாவம் படத்தில் பெட்டி வருது, பெட்டி வந்துருச்சு, அந்த கதை தான். அவங்க பேசுறது பாருங்களேன். பாரதி பிஜேபியை கால் உண்ட விட மாட்டோம். ஏன் கால் உண்றேன்? அவங்க கால் உண்ட மாட்டான். ஏன்? நீ தான் தோல்ல தூக்கிட்டு வர்றிய, அவன் காலை எதுக்கு உண்றேன்? இப்ப வளர்ந்துருச்சுங்கிற. வளர்த்தது யாரு? இவங்க தான். ஒரு ஐயனாரா, ஒரு கற்பனை சாமியா, ஒரு சுடல மாடனா எல்லையில நின்று என்னையை தாண்டி தாண்டா ஊருக்கு ஆபத்து, என்னையை தாண்டி தாண்டா எவனு வரணும். அது இந்திய கட்சி காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ எவனா இருந்தாலும் என்னை தாண்டி தான் நுழையணும் என்று வீர மகனா நின்று சொல்றதுக்கு இந்த கட்சிகளால் முடியுதா? பிஜேபி வந்துரும்னு குடுகுடு படிக்கிறதுக்கு அதுக்கு நீ வர விட மாட்டேன் என்று சொல்ற வீரனா சொல். அப்படி சொல்ல முடியலையே ஒன்னால. காவல்துறை அதான் பிரச்சனை. காவல்துறையை போற்றும் போதுதான் பல காவலர்கள் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறார்கள் என்றார் என்னுடைய உறவினர் விஜயகுமார், மிகப்பெரிய அதிகாரி, கோவையிலே தற்கொலை செய்து கொண்டார், சுட்டுக் கொண்டார். பணி அழுத்தம், மனச்சுமை. இந்த நிலைக்கு ஒரு காவலரை, இவ்வளவு ஐபிஎஸ் படித்தவர், பெரிய அறிஞர், தற்கொலை பண்ணி இறந்து போனாருங்க. மனசெல்லாம் வலி, பல நாட்கள் உறக்கம் வரல அவரை நினைச்சு. இந்த நிலையில விடலாமா? நீங்க பாருங்க. இப்ப நான் யாரு? நான் பாட்டு பேசிட்டு போயிருவில்ல. எனக்கு காவலுக்கு பாருங்க வெயிலில் நிக்கிறத. இதை ஒழிப்பேங்கிறேன். நான் பாகிஸ்தான்ல நின்று பேசிட்டு இருக்கிறேன், இல்லை பங்களாதேஷ்லையா? என் சொந்த மக்கள்கிட்ட நின்று அண்ணன் தம்பிகிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறேன். இந்த முதலமைச்சர், கேரளாவில் முதலமைச்சர், நீங்க கேரளா தானே, 1/2 கிலோமீட்டருக்கு போய் பாரு. முதலமைச்சர் போகும்போது இப்படி தான் பண்ணுறாங்களான்னு பாரு. வாங்கின்னு 30 வண்டி அப்படியே எலிப்படை, பூனைப்படை, கருப்பு படை, அப்படியே துப்பாக்கி வச்சுக்கிட்டு சாதாரணமாக ஒரு அம்பாசிடர் சரசரன்னு போயிட்டு இருப்பேன். அப்படி சிக்னல் நிற்பார். நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? போய் பாரு. மேற்கு வங்கத்துக்கு போ. மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தா சட்டசபைக்கு போகும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுது. ரோட்டில் போயிட்டு வந்து தம்பியை கூப்பிட்டு, தம்பி என்னை அசம்பிளியில் இறக்கி விட்டுருன்னு மோட்டர் பைக்கில் லிஃப்ட் கேட்டு போகுது முதலமைச்சர். ஊரில் அப்படியா? ஐயா ஸ்டாலின் கிளம்புறாருன்னு வச்சுக்கிறேங்க, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போக்குவரத்தை நிறுத்திடுவாங்க. நிறுத்தி ஒங்கின்னு ஒரு 100 வண்டி போகும். அவ்வளவு பையர்கள். அப்புறம் எதுக்கு இந்த பதவிக்கு வேற? எதுக்கு வேற? சரி, அவராது முதலமைச்சர். தம்பி அண்ணாமலை என்ன அமைச்சர்? அவருக்கு முதலமைச்சரை விட அதிக பாதுகாப்பு. நாட்டுக்கு தலைவன் தாண்டா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. தலைவனே பாதுகாப்பு நிலைமை இருந்தா அப்புறம் என்ன நாடுது? சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இப்ப யாருக்கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க? யாருக்கிட்ட இருந்து? அப்புறம் ஓட்டு கேட்கும்போது போறியில்ல, அதில் ஆராத்தி தட்டு எடுக்கிறாங்கல்ல, அதில் ஆசி தொகுத்திருப்பா எங்கள் ஆத்தான்னு பயப்படாமல் நிற்கிற. அப்புறம் ஜெயிச்சு போனால் வரவே மாட்டேங்கிற. அதுக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுது. எப்படிப்பட்ட ஆள்கள்? பிரிட்டன் பிரதமர் இருக்கார்ல, சைக்கிளில் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு இருக்க. சைக்கிளில்
அங்கே மிஸ்டர் போரிஸ் செல்ஃபி ப்ளீஸ், யா 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 டேக். பிரதமரோட கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான் நாட்டு குடிமக்கள். நம்ம ஊரில் எடு கொண்டே வருவேன் அவனே, கிட்ட போயிரு பார்ப்போம். இந்த நிலைமையை மாற்றணும். இருந்தாங்களா? எளிமையா இருந்தாங்க. ஏன் ரொம்ப போற? நம்ம தாத்தா காமராஜ் இப்படி போயிட்டு இருக்காரு, முன்னாடி ஒரு போலீஸ் வண்டி சைரன் வச்சு ஒயின் 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 ஒயின்னு கத்திக்கிட்டு போகுது. என்னப்பா இங்கே சத்தம்? நிப்பாட சொல்ல வேணாங்கப்பா. என்ன ஐயா பாதுகாப்பு? ஏப்பா நான் செத்தா போனேன், முன்னாடி சங்கூதி போயிட்டே இருக்க, போப்பா பாதுகாப்பா. நான் எங்கே போகிறேன்? சொந்த நாட்டுக்குள்ளே போகிறது எனக்கு எதுக்கு பாதுகாப்பு? பெட்ரோல் செலவு தண்டமா, வண்டியை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துப்பா போப்பா அப்படின்னு. அப்படியும் தலைவன் இருந்தான். அப்போ என்ன செய்யணும்? இதெல்லாம் மாற்றணும். எளிமையா ஒரு முதலமைச்சர் வந்தாரு, வந்து இந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சுட்டு போனாருங்கிறத நீ செய்தியை பார்த்தான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நிலைமைக்கு எளிமையா, உண்மையா, நேர்மையா, தூய்மையா வாழ்கிற ஒரு தலைமை உருவாக வேண்டும் என்றால் மாற்றணும். மாற்றணும். நீ என்ன நினைக்கிற? கூட்டமாக இருந்தால் தான் ஓட்டு போடணும்னு முடிவெடுக்கிற. அதனால அவன் என்ன செய்யறான்? 200-300 ரூபாயை கொடுத்து குவார்டர் பிரியாணியை கொடுத்து ஆட்களை கூட்டி கொண்டாந்து வச்சிடறான். தலைவர் பேசும்போது அவன் போயிடறான். அவனுக்கு நேரம் வந்தது, கொடுத்த காசுக்கு ரொம்ப நேரம் இருந்துட்டோம்னு போயிடறான். நீ எல்லா தலைவரும் பேசும்போது பாரு, நாற்காலி வெறிச்சு கிடக்கு. நாற்காலியை பார்த்து நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த நாற்காலியை பார்த்து பேசி பாரு, பாரு இருக்காளேன்னு பாரு. ஐயா கருணாநிதிக்கு 100ஆண்டு விழா. ஐயா ரஜினிகாந்த், எங்கள் அண்ணன் கமலஹாசன், நயன்தாரா, பல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து உட்கார்ந்தாங்க. 50,000 நாற்காலி பங்கேற்று விழாவை சிறப்பிச்சிச்சு. 50,000 வெறும் நாற்காலி. மோடி நேற்று ஐயா வேலூரில் போய், நாட்டின் பிரதம அமைச்சர் 10 ஆண்டு ஆழ்ந்தவர், அவரை பார்க்கணும்னு கூட மக்கள் விரும்பலை. வெறும் ரோட்டுக்கு கை காட்டிட்டு போயிருக்கு. அப்படி பாரு, செய்தியை பாரு. ராத்திரிக்கு வந்து பாரு, கள்ளக்குறிச்சியில் ஒரு மயம் பேசுவேன் பாரு. ராத்திரிக்கு வந்து பாரு, கள்ளக்குறிச்சியில் ஒரு மயம் பேசுவேன். சீமா இங்கே பேசுகிறான்னு கூட யாருக்கும் தெரியாது. என் குரல் காற்றில் கரைந்தவுடன் என் மக்கள் அப்படியே ஓடி வந்து மொய்த்த அந்த கூட்டத்தை பேரெழுச்சியான கூட்டமாக மாற்றுவார்கள். ஏன்? அக்கறை, அன்பு. யார் நம் மக்கள்? என் மகன் எனக்காக பேசுகிறான், என் சித்தப்பன் எனக்காக பேசுகிறான், என் பெரியப்பன் பேசுகிறான், என் மாமா, என் தம்பி பேசுகிறான்னு இந்த உறவுகள் என்னை நம்புவார்கள், நம்புகிறார்கள். நான் அவர்கள் நம்பிக்கைக்காக உழைக்கிறேன். இவங்க மாதிரி ஏமாத்துறதில்ல. ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் உண்மையா இருப்பான்னு நீ நம்பிட்டினா உன்னை நான் என்ன செய்யறது சொல்லு? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் உன்னை ஏமாத்துகிறான். மண்புழுவை தூண்டிலில் மாட்டி போடுகிறவன் உன்னை பிடிப்பதற்கு. மோடி தமிழிலே பேசுவதெல்லாம் நம்மை கொல்வதற்கு. கோழிக்கு இற போடும் போது எப்படி போடுற? பக் 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 பக்னு கத்துற. அது பைத்தியக்கார கோழி நம்ம பாசையில் பேசுறானே, நம்மால் நினைச்சு வந்துருது, நம்ம மொழியில் பேசுறான். அடுத்த 10வது நிமிஷம் சட்டியில் வேகுது. இப்படித்தான் நீனு நம்பிராத. நீ எனக்கு என் தங்கச்சி கனிமொழிக்கும் போடுன்னு சொல்ல, இவங்களுக்கு போற்றாத போற்றாத. 50-60 வருஷமா போட்டு போட்டு நீ பெத்த பிள்ளைகளை ரோட்ல போட்டதுதான் மிச்சம். இதுதான் மிச்சம். இங்க பாரு, இந்த மூஞ்சியை பாரு, தீஞ்சு போச்சு. அரைக்கை முழுக்க ஏம்படுறேன், கையெல்லாம் கருத்து வெந்து போச்சு. எதுக்கு? உன் மேல இருக்கிற காதல், பேரன்பு. உன்னை விட்டுட்டு போக முடியல. நீ எனக்கு என்ன கொடுத்த? இந்த 15 வருஷத்துல என்ன கொடுத்துருக்க? கவுன்சிலரு, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு இடமும் கொடுக்கல. ஆனா இதெல்லாம் கொடுக்குறேன்னு என்னை கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? 15 சீட்டு, 26ல் நீ தான் முதலமைச்சர், 1000 கோடி உங்களுக்கு தனியா, ஃபேமிலிக்கு, கட்சிக்கு, பார்ட்டி ஃபண்டு. தெருக்கோடியில் விட நான் நின்னுக்கிறேன், உங்களோட நான் வரமாட்டேன். நான் வந்து நான் என் ஆத்தாளப்பனுக்கு வேலை செய்ய வந்தேன்னு நினைக்கிறேன் நீ? எனக்கும் பின்னாடி வர்ற என் சந்ததிக்கு, என் தம்பி தங்கி, என் பிள்ளைகளுக்கு அவன் ஒருத்தர் நின்னாயா, உண்மையா நின்று கத்திட்டு செத்தாயானாவது ஒரு வரலாறு வரும்ல. என் தலைவன் எனக்கு சொன்னது, என் தலைவன் சொன்னதை என் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்கென்று இந்த பிறந்த வழி வார்த்தையை பாரு, நமக்கென்று வரலாறு இல்லைப்பா. என்னை அப்படிதான் பேசுவாங்க, போடா வடான்னு பேச மாட்டாங்க. நமக்கென்று வரலாறு இல்லைப்பா, நம்ம இனத்திற்கென்று இல்லை. நமக்கு இலக்கிய சான்று தான். பாண்டிய நெடுஞ்செழியன் நம் பாட்டன் மதுரையை ஆண்டான்னு நமக்கு வரலாற்று குறிப்பு இல்லை, இலக்கிய சான்று. சிலப்பதிகாரம் படித்து கொண்டு போகும்போது கண்ணகி பெருமாட்டி பாண்டியன் அவையிலே மன்னர் அவையிலே வந்து
அவள் கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டி நிரூபித்தாள் அப்படிங்கிற அந்த இலக்கிய சான்றில் ஓ பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டிருக்கானா அப்படி. சேரன் செங்குட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து வந்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டினான், இலக்கிய சான்று. இலக்கிய சான்று. இமயத்திலே கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், இலக்கிய சான்று. வரலாறு இல்லை எங்களுக்கு. வரலாறு என்ன வரலாறு? தஞ்சாவூருக்கு ஒரு பெரிய கோயிலை பார்த்தோன்னே ராஜராஜ சோழன் ஒருத்தர் நம்மளை ஆண்டிருக்கேன், நம்ம பாட்டேன். கல்லணை பார்த்தோன்னே கரிகால் சோழன் ஒருத்தர் இருந்திருக்கேன். இவ்வளவுதான் சான்று. வரலாறு நமக்கென்று இல்லை. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அதையும் என்ன சொல்ல, வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது. நானே வரலாறாக வாழ்ந்துக்கிட்டு போகும்போது எனக்கு பின்னாடி அவனாவது எழுதுமே ஒழிய நானே எழுதிக்கிட்டு இருக்க நேரம் இருக்காது. அதனால வரலாற்றை படைத்த ஒரு இனம் வரலாற்றை பதிவு செய்ய தவறிட்டது. அதை சொல்லிட்டு எங்கள் அண்ணன் என்ன சொல்றாரு, நமக்குன்னு ஒரு வரலாறு இல்லை, ஆனால் தமிழ் இனம் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது அப்படிங்கிற வரலாறாவது நமக்கு இனி வரமுலப்பா. இப்ப எனக்கு எப்படி வரும்? எனக்கு எப்படி வரும்? என் இன முன்னோர்கள் மாப்போசி, சி பாதித்தனார், எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க அண்ணன் வைகோ, ஐயா விஜயகாந்த், இவங்கெல்லாம் அவங்க முன்னத்தியர்கள் வந்து வந்து இந்த திராவிட திருட்டு கூட்டத்தில் கரைந்தது போல எங்க அண்ணன் சீமான் கரையலை, தனிச்சு நின்று கடைசி வரை தோற்றாலும் 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 உறுதியாக நின்று போராடி செத்தான் என்ற வரலாற்று பதிவு வரும். நின்னாயா, தனிச்சு நின்னாயா, ஒத்த ஓட்டுனாலும் அவனுக்கு அவன் கொள்கைக்கு அவன் தம்பி தங்கச்சி உழைப்பு கிடைச்ச ஓட்டு. ஒரு கட்சியை சொல்ல சொல்லு, ஒரு கட்சியை சொல்ல சொல்லு. எனக்கு 7 விழுக்காடு ஓட்டு, 32 லட்சம் ஓட்டு, என் ஓட்டு என் தம்பி தங்கள் உழைப்புக்கு ஓட்டு. அப்படி ஒரு கட்சியை சொல்ல சொல்லு, சொல்ல சொல்ல பார்ப்போம். ஒருத்தனுக்கும் சொல்ல முடியாது. கூட்டத்தில் நின்று கும்மி அடிப்பான். நான் புலி, நான் வேட்டைக்கு போகும்போது 10 நாயை நிறைய கூட்டிட்டு போனா நல்லா இருக்குது. நான் தனியாக தான் போய் வேட்டையாடணும். எனக்கு சாப்பாட்டை தான் கூட்டு பொரியல்லாம் சண்டை தனிச்சு தான். அது இது வந்து இப்போ ஒரு 3 கூட்டணியா 30 கூட்டணியோட வச்சுக்க, ஒத்தாள் தனியாக தான் நிற்பேன். ஏன் தனியா நிக்கிற? இந்த கூட்டம் என்னோட நிக்குதுங்கிற திமிர்ல நிக்கிற, நம்பிக்கையில நிக்கிற. மேம்படுத்தணும். காவல்துறைக்கு வாகனங்கள் தரமா கொடுக்கணும். வந்தவண்ண உங்க பிள்ளை இந்த காக்கியை கழட்டி வச்சுட்டு வேற சீரோட மாத்துவேன். காக்கினா அலர்ஜி இருக்குல்ல, தூக்கிடுவேன். காவல்துறையில நீ பாரு, காவலர்கள் காவல்துறைக்கு நீ காவல் நிலையம் போகும்போது படிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையை உருவாக்கிடுவேன். குற்றத்தை குறைச்சிருவேன். டாஸ்மார்க்கை 3 பாதி குற்றம் குறைஞ்சிரும். வறுமை ஏழ்மை பசியை போக்கிட்டேன்னா தாலி இருக்கிறது, கழுத்த இருக்கிறது, காதை இருக்கிறதெல்லாம் ஒழிஞ்சிரும். வரைய பசியை போக்க என்ன பண்ணுவா சீமா? நானே விவசாயம் பார்ப்பேன். கவர்மெண்ட்டு விவசாயம் பார்க்கும். சிரிக்காது, எல்லாம் சிரிப்பா. இவர் என்னங்க விவசாயம் பார்க்க சொல்றாரு? படித்தவனையெல்லாம் போய் விவசாயம் பாருன்னு சொல்றாரு. படித்தவன்லாம் எதுக்கு சாப்பிடுற? பட்னியா கடை? படித்தவனுக்கு பசிக்குது இல்லை. அப்புறம் சம்பளம் 2 லட்சம். 2 லட்சத்து வாங்கி என்னதை தம்பி செய்வேன்? நல்லா பசியாமல் சாப்பிடுவோம். பசியாமல் சாப்பிடுவேன். சாப்பாட்டை ஏதோ அரிசி பருப்புலாம் எங்கேருந்து வரும்? எங்கள் ஆத்தால போய் விவசாயம் பண்ணி கொடுத்தா தான் வரும். தம்பி செல்போன் எத்தனை ஜியும் வச்சு பேசலாம், கஞ்சி நான் தான் ஊற்றணும். வெளியில் என்ன வேலை? சாப்பிட்டு வேற வேலை. சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும். சாப்பாடு யார் தெரியுவா? எங்கள் அப்பன் தான், எங்கள் ஆத்தா தான். வேளாண்மையை போற்றாத சமூகம் பிச்சை எடுக்கும். என்னை வந்து பார், 5 ஆண்டுகள் உலகம் என்னை திரும்பி பார்க்கும் பாரு. இந்திய நாடு முழுமைக்கும் இப்படி ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு மகன் எல்லாம் என்னை பின்பற்ற வைக்கிறனால என்பது. வேளாண்மையை நானே செய்வேன். ஆடு மாடை நானே வளர்ப்பேன். பால் 9 லட்சம் கோடி சந்தை. ஆந்திராவிலிருந்து வருது எனக்கு பால். அவன்கிட்ட கேட்பேன், உனக்கு எவ்வளவு வேணும்னு. நான் வளர்ப்பேன் மாடு, நான் வளர்ப்பேன். மீத்தேன் என் மாட்டுச்சாணி, ஆட்டு புழுக்க, மக்கிய இலைதலை கழிவு, குப்பையிலிருந்து பயோகேஸ் எரிகாற்று எடுப்பேன். சிலிண்டர் நான் எடுப்பேன். என் பூமி தாயை தொட விட மாட்டேன். மலை மணல் நீதான கிரசர் ஓட்டினவே, நீதான கல்குவாரி, தூக்கி வச்சு பச்சை மட்டைக்கிட்ட வெளுத்து மொத்த பணத்தையும் பறிப்பேன். நீதானடா என் மலையை வித்தவன். மண்ணள்ளி வித்தா யோக்கியப்ப யாரா? எல்லா லிஸ்டும் நான் என்கிட்ட இருக்கேன். இப்ப அதிகாரம் இல்லை, அமைதியா இருக்கேன். வந்தேன், கொன்னுட்டேன்.
மலையை மணலை வித்து திங்கிறவனை நீ தலைவன் நினைச்சிட்டு இருக்க. திருட்டு பயில போய் அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்க எல்லா பயிலையும். இந்த எம்சாண்டை பத்தி தம்பி அண்ணாமலைட்டு ஒருத்தர் கேள, இந்த மலையை நொறுக்கி மணல் ஆக்குறாங்களே அதை பத்தி வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன், வாட்டர் போட்டி ஒரு ஒப்பீனியன் கேளு. காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறானே கன்னட, அதுல உங்க கருத்து என்ன? இந்த காங்கிரஸ்காரங்க இல்ல ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற ஓடி வாருங்கள். முதல்ல இங்க வாங்க, எங்களை காப்பாத்துங்க. நீங்க வாங்க நீங்க இப்ப இந்தியாவை காப்பாற்ற போறது ஏன்னு கேளுங்க. எல்லா உரிமையையும் இந்திய அரசு பறித்து கொண்டு போனது, அதுக்காக காப்பாற்ற போறாரு. எது காப்பாற்ற போற அப்படி தெரியுமில்ல? கல்வி உரிமை எடுத்துக்கொண்டு, மருத்துவ உரிமை எடுத்துக்கொண்டு, மின் உற்பத்தி உரிமை எடுத்துக்கொண்டு மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போகுதுல, அதுக்காக இந்தியா காப்பாற்ற போறாப்ல. உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான் சார்லஸ் டார்வின். நீ தகுதி உள்ளவனவ மாறிக்கொள். தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லை, தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான். நீ உன்னை தற்காத்துக்கொள், உன்னை நீ தகுதி உள்ளவனாக மாற்று. அப்ப என்ன பண்ணும்? உனக்கென்ற ஒரு அரசியல் அதிகார வலிமையை உருவாக்கு. நீ கேட்கும் போது பதில். எனக்கு ஏன் பயப்படுறான்? என்னைய சுத்தி பெரும்படை இருக்கு, தமிழ்நாட்டில் உலகம் பூரா இருக்கு. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டிருக்கலாம், காங்கிரஸ் ஆண்டிருக்கலாம். இந்த கட்சிகள் இல்லாத நாடு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இல்லாத நாடு உலகத்தில் ஒரு ஓரத்தில் கூட கிடையாது. எல்லா நாட்டிலும் என் கட்சி இருக்கு, எல்லா நாட்டிலும் என் கொடி பறக்குது. ஏன்? என் தலைவன் சொன்னது, உலகெங்கிலும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்கணும், அது புலிக்கொடியாக இருக்கணும். ஏன்? இது என் பரம்பரை கொடி. என் பாட்டன் கரிகாலன், என் பாட்டன் அருண்மொழி, என் பாட்டன் அரசேந்திரன் ஏந்தி பிடித்த கொடி, என் இனமான கொடி, தன்மானத்திற்கான கொடி. புலிக்கொடி பறக்க பறக்க தமிழ் கொடி சிறக்கும் என்பதாலேயே இந்த கொடியை தூக்கி பிடிக்கிறோம். எழுதி வையுங்கள், தமிழர் நாடு உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக மாறும். மாற்றி படைப்போம். நாங்க எங்க இருந்து வந்த? தாயின் வயிற்று வழியில் பிறந்தவன் நினைக்கிறியா நீ? என் இனத்தின் 50-60 ஆண்டுகள், 5000 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்த வழியில் பிறந்த மகன் நான். என் இனத்தின் பிணக்குவியலுக்கு இடையில பிரசவிக்கப்பட்டேன். நான் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட மகன், தாளாட்டில் வளர்ந்தவன் அல்ல. என் இன சொந்தங்கள் கத்திய கதிரையிலும் ஒப்பாரியிலும் வளர்ந்த மகன். எல்லாத்தையும் மறந்து கடந்து போயிருவேன் நினைக்காத. நான் வெல்வேன். சாதாரணமானவன் சாகலாம், தோற்கலாம். சத்தியம் தோற்றதாக வரலாற்றில் செய்தி கிடையாது. நான் சத்திய மகன், சத்தியத்தின் மகன், வெல்லுவேன். என் தங்கை கனிமொழி வெல்லுவாள். இந்த நாமக்கல்லில் நாடாளுமன்றத்திற்குள்ளே செல்லுவாள். என்ன நம்பிக்கையில் சொல்கிறாய்? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிட மாட்டார்கள், என்னை ஏமாற்றிவிட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையில். இவர்களில் எவர் புதியவர்? யார் புதிதாக பதவிக்கு வரப்போகிறவர்? பல ஆண்டுகளாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? 39 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு போய் இந்த திமுக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் எண்ணின மக்களின் உரிமைக்கு பேசியது என்ன? ஒரு பிரச்சனை தீர்த்தது உண்டா? நீட்டு தேர்வை வந்தால் நீக்குவோம். கொண்டு வந்தது யார் என்றால் பதில் இருக்கா? கொண்டு வந்தது காங்கிரசும் நீங்களும் தான். ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நீங்கள் தான். என்ஐஏ என்கிற கொடிய ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்ததும் நீங்கள் தான். எப்படி திரும்ப திரும்ப இவர்களுக்கு அதிகாரமா? ஒரு பேயின் செயல், ஒரு கெட்டவனின் செயல், ஒரு சாத்தானின் செயல் எதெல்லாம் இருக்கும் என்று நீங்கள் பட்டியலிடுங்கள். ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, வள சுரண்டல், மது விற்பது, அநீதி, இந்த மாதிரி இதெல்லாம் அப்படி பட்டியலிட்டே வாங்களேன். இது எல்லாம் இந்த கட்சி ஆட்சிகள் செய்து. இது அநீதியா இல்லையா? இது சாத்தானின் ஆட்சியா இல்லையா? அதுக்கு அது சாப்பிட்டேன். அதுக்கு துணை நின்னீங்கன்னா, அது அநீதிக்கு துணை நின்னா எப்படி? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வதென்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நேர்மையாக வாழ நினைக்கிறோம், நெருப்பு துண்டை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டுதான்.
எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு அச்சுறுத்தல், எவ்வளவு மிரட்டல். என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு என்னை சட்டை பண்றான். சீமானுக்கு ஓட்டா, அந்த சின்னத்துக்கு ஓட்டான்னு இப்ப இந்த ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிரும்ல, 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். நபிகள்கிட்ட போய் கேட்கிறாங்க, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நபிகளாரே, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? அதுக்கு நபிகளார் சொன்ன பதில், நன்மையை வைத்துத்தான், நேர்மையை வைத்துத்தான் அந்த தீமையை ஒழிப்பேன் என்று. இந்த தீமைகளை உண்மையும் நேர்மையாக நிற்கிற உங்கள் பிள்ளைகளை வைத்து ஒழியுங்கள். அதுக்கு ஒரே ஒரு வழி, மைக்கு சின்னத்திலே வாக்கை அழியுங்கள். இதை தவிர வேறு வழி கிடையாது. என் ஆயிரம் தங்கை, அன்பு மகள், இந்த மண்ணின் மகள் பொறியாளர் கனிமொழி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். பொறியாளருக்கு சீட்டு, மருத்துவருக்கு சீட்டு, ஆசிரியர் பெருமக்களுக்கு சீட்டு. ஏன்? அறிவார்ந்த சமூகம் படைக்கணும், நோயற்ற சமூகத்தை உருவாக்கணும். பொறியாளர் எதற்கு? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கணும். அதற்குத்தான் என் பிள்ளைகள் புரட்சிகர சிந்தனை கொண்ட பிள்ளைகள். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல நாங்கள். அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புத்தம் புதிதாக கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். எங்களை உற்று பாருங்கள், இந்த முகங்களை பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள். எங்களை கைவிட்டால் இன்னொரு தலைமுறை எப்படி எழும்? இந்த துயர துன்பங்கள் எப்படி மீளும்? எப்படி பாதுகாப்பாக வாழும் என்று சிந்தியுங்கள். பேச்சை கேட்டுவிட்டு கலைந்து செல்கிற என் அன்பு மக்களே, உறவுகளுக்கு அழைத்து பேசுங்கள், உடன் பிறந்தவர்களுக்கு பேசுங்கள், உடன் படித்தவர்கள், உடன் பணி செய்கிறவர்களுக்கு பேசுங்கள். பேசி இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்கள். பெரும்பாடுபடுகிறார்கள். பணமில்லை அவர்களிடம், பணமில்லை. ஆனால் இனமுள்ள, மானமுள்ள இனம் அவர்கள் கூட நிற்க வேண்டும். அவர்கள்ட்ட கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது. அவர்களுடைய காசு கிடையாது, கட்டுக்கட்டாக ஆகச் சிறந்த கருத்துக்கள் இருக்கிறது. அவர்கள் மாற்றம் என்பதை ஒரு சொல்லாக பார்க்கவில்லை, செயலாக பார்க்கிறார்கள். அதை செயல்படுத்த துடிக்கிறார்கள். அவர்களுக்கு மதிப்புமிக்க நம் வாக்கை கொடுத்து வலிமைப்படுத்துவோம் என்று இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள். நம்பி வந்தவரையெல்லாம் வாழ வைத்த என் தமிழ் சமூகம் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட்டது என்ற வரலாற்று பதிவை வரவிடாதீர்கள். என் ஆருயிர் தங்கை கனிமொழி பொறியாளர் அவர்களை மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். உழைக்கும் மக்களே, உங்களின் பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள், தீர்க்க வந்தவர்கள். உங்களின் உரிமைக்கு, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உரிமைக்கான குரலாக ஓங்கி என் தங்கை கனிமொழி இந்திய நாடாளுமன்றத்திற்குள் ஒழிப்பார். இதில் எந்த கனிமொழி சிறந்தவள் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கருணாநிதி மகள் கனிமொழியா, சீமானின் தங்கை கனிமொழியா, எவள் சிறந்தவள் என்பதை நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும். இந்த பிள்ளைகளின் திறமையும் தகுதியும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். என் அன்பு பெற்றோர்களே, கடைசி தீக்குச்சியை பொருத்தும் போது தீப்பெட்டியில் ஒரு தீக்குச்சி தான் இருக்குது, அதுதான் கடைசி. அதை பொருத்தும் போது எவ்வளவு கவனமாக நீங்கள் பொருத்துவீர்களோ அப்படி இந்த தடவை ஏப்ரல் 19 அவ்வளவு கவனமாக வாக்கை செலுத்துங்கள். இதுதான் கடைசி தீக்குச்சி, கடைசி வாய்ப்பு. எல்லா துன்ப துயரங்களையும் துரத்தி வீழ்த்த ஒரே அழுத்து மைக்கிலே, மைக்கிலே, மைக்கிலே. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு. ஏழசன வாழ்க்கையில மாற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா.
முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா, மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். என்னரும் சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்கள். நாம் தமிழர்.